திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றிய அதிமுக சார்பில் மப்பேடு ஊராட்சியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான BV ரமணா சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற 500 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதோடு பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். ஒன்றிய நிர்வாகிகள் B. சங்கர், மணி, அண்ணாதுரை, அருணாச்சலம், புருஷோத்தமன், பிரேம்குமார், பன்னீர், ராஜேஷ் மற்றும் மோகன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூர் அருகே தீ விபத்தில் உயிரிழந்த 10ஆம் வகுப்பு மாணவன் குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டது. ஊரணம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமி, முனியம்மா தம்பதியரின் மகன் சீனிவாசன் வீட்டில் ஏற்பட்ட மின்கசிவால் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையறிந்த திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் நேரில் சென்று ஆறுதல் கூறி சிறுவனின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுவனின் குடும்பத்திற்கு நிவாரண உதவியை வழங்கியதுடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வீடு கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாட்டில் தொடரும் பாலியல் வன்கொடுமைகள் உள்பட பல்வேறு சீரழிவை ஏற்படுத்தியிருக்கும் திமுக அரசை கண்டித்து வரும் 17ஆம் தேதி நடைபெறும் ஆர்ப்பாட்டம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான என் தளவாய் சுந்தரம் கூட்டத்துக்கு தலைமையேற்று ஆலோசனைகளை வழங்கினார். கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KT பச்சைமால், முன்னாள் MP நாஞ்சில் வின்சென்ட், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சில் முருகேசன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கருங்குழி பகுதியில் சாலை ஓர வியாபாரிகளுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பெரிய குடை வழங்கி உதவினார். மேலவலம்பேட்டையில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட சாலை ஓர சிறு குறு வியாபாரிகளுக்கு வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தனது சொந்த செலவில் பெரிய குடை வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட வியாபாரிகள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு தனது நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்தனர். கருங்குழி பேரூர் கழக செயலாளர் RD ஜெயராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பிலும் விருதுநகர் மேற்கு மாவட்ட மகளிரணி சார்பாகவும் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த தின விழா மற்றும் சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மகளிர் தினத்தை ஒட்டி நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பரிசுகளை வழங்கினார். மேலும் கலந்து கொண்ட 2000க்கும் மேற்பட்டோருக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மாவட்ட மகளிரணி செயலாளர் சுபாஷினி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா முத்தையா உள்ளிட்ட மகளிரணியைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டில் அதிமுக சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர்கள் திருக்கழுக்குன்றம் S. ஆறுமுகம், சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன், மாநிலங்களவை உறுப்பினர் M. தனபால் ஆகியோர் இதில் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினர். நகர கழக செயலாளர் VR. செந்தில்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் என பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலைய திறப்பு விழா நடைபெற்றது. கரிசல் குளத்தில் 9 லட்சம் ரூபாயிலும் வளசால்பட்டியில் 6 லட்சம் ரூபாயிலும் அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்களை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்து மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார். அவருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் நவநீத கிருஷ்ணன், இணை செயலாளர் பன்னீர்குளம், முத்துப்பாண்டியன் ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் மாற்று கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் சி. ராஜு கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். பின்னர் அவர் பேசுகையில் மணிப்பூரில் கலவரத்திற்கு குரல் கொடுத்த MP கனிமொழி விளாத்திக்குளம் மாணவி படுகொலைக்கு உடற்கூராய்வு முடிந்து 3 நாட்கள் கழித்துதான் பார்க்க சென்றதாக விமர்சித்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை வேளச்சேரியில் அதிமுகவுக்கான 3 தேர்தல் பிரச்சார பாடல்களை தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் MK அசோக் வெளியிட்டார். இலக்கிய அணி மாவட்ட இணை செயலாளர் அம்மா கோபி எழுதிய AI உதவியுடன் இசையமைக்கப்பட்ட அந்த பாடல்களை
மயிலாப்பூர் மத்திய பகுதி செயலாளர் பி கணேஷ் பாபு பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து மீண்டும் கழக ஆட்சி அமைவதை உறுதி செய்யும் வகையில் மீண்டும் அதிமுக மீண்டும் முன்னேற்றம் என்ற தேர்தல் பிரச்சார சுவர் ஸ்டிக்கர்களையும் மாவட்ட செயலாளர் வெளியிட்டார். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு சார்பில் புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மாவட்ட கழக செயலாளருமான PV ரமணா, நரசிங்கபுரம், களாம்பாக்கம், ஒரத்தூர், பாகசாலை, மணவூர் ஆகிய ஊராட்சிகளில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் பிரார்த்தனைக்கு வந்த பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தமிழகத்தில் நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் நெல்சன் முத்து, மாவட்ட மாணவரணி துணைத் தலைவர் பிரவீன் ஆகியோரது ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் அதிமுக சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னிலை வகித்த கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். பொள்ளாச்சி நகர செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பங்கேற்ற நிலையில் மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் பலர் அதிமுகவில் இணைந்தனர். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அமைக்கப்பட்ட சிமெண்ட் கான்கிரீட் தளத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நகர் கிளையில் பார்க்கிங் யார்டில் தொழிற்சங்க நிர்வாகிகள் கேட்டுக் கொண்டதன் பேரில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்டது. இதனை அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்லூர் கே ராஜு பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் விரோத திமுக அரசை மாற்ற வேண்டும் என்பதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரே கருத்து என்றார். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே 87 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நியாய விலைக் கடை உள்ளிட்ட புதிய கட்டிடங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் தும்பல், புது மாமாஞ்சி, பழைய மாமாஞ்சி உள்ளிட்ட கிராமங்களில் கட்டப்பட்ட நியாய விலைக் கடை, சமுதாய கூடம், அங்கன்வாடி மையம் மற்றும் பயணியர் நிழற்கூடங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளருமான சித்ரா குணசேகரன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அருங்குணத்தில் 31 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தை மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், மதுராந்தகம் ஒன்றிய குழு தலைவர் கீதா கார்த்திகேயன் ஆகியோர் திறந்து வைத்தனர். அருங்குணம் அதிமுக ஊராட்சி தலைவர் யோகேஷ் பாபு ஏற்பாட்டில் மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முதுக்கரை கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு 10 கிலோ அரிசி பை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பொதுமக்கள், கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெத்தநாயக்கன் பாளையம் பேரூராட்சி பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். பேரூர் இளைஞரணி துணை அமைப்பாளர் தமிழரசன் தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர் இளங்கோவன் முன்னிலையில் திமுக, தவாக, தாவேக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் வருகை தந்த சுற்றுலா பயணிகள் பலர் ஏற்காட்டில் உள்ள அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம், ஏரி பூங்கா, பகோடா பாயிண்ட், கரடியூர் காட்சிமுனை உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களை பார்வையிட்டு மகிழ்ந்தனர். மேலும் ஏற்காடு படகு இல்லத்தில் நீண்ட நேரம் காத்திருந்து படகு சவாரியும் செய்து மகிழ்ந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாற்றுக் கட்சியினர் பலர் அதிமுகவில் இணைந்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் மதிமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு மாற்றுக் கட்சியில் இருந்து அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டினை அணிவித்து வரவேற்பு அளித்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். வேலூர் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் உள்ள இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பில் மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் மட்டைகள், கைப்பந்து, கூடைப்பந்து உள்ளிட்ட போட்டிகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன.
கழக அமைப்பு செயலாளர் வி ராமு ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.